ஒரு சிறிய கிராமத்தில் அலிபாபா என்ற ஏழை மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வேலை மரம் வெட்டுவது. தினமும் காடு சென்று மரம் வெட்டி அதை விற்று வாழ்க்கையை நடத்தி வந்தான். அவனுக்கு காசிம் என்ற அண்ணன் இருந்தான். ஆனால் காசிம் பணக்காரன். அவன் பேராசை மிகுந்தவன். தன் தம்பி அலிபாபாவை அவன் மதிக்கவே மாட்டான். ஒரு நாள் அலிபாபா வழக்கம்போல் காடுக்கு சென்றிருந்தான். அப்போது தூரத்தில் குதிரைகள் ஓடும் சத்தம் கேட்டது. உடனே அவன் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்து பார்த்தான். அங்கு 40 பேர் 40 கொண்ட ஒரு திருடர்கள் குழு வந்தது. அவர்கள் ஒரு பெரிய கல்லின் முன் நின்றார்கள். அந்த குழுவின் தலைவான் கையை உயர்த்தி ஓப்பன் செசமி என்று சொன்னான். அது ஒரு அதிசயம். அந்த பெரிய கல் கதவு போல திறந்தது. எல்லா திருடர்களும் உள்ளே சென்று விட்டார்கள். சில நேரம் கழித்து அவர்கள் வெளியே வந்து மீண்டும் க்ளோஸ் செசமி என்று சொல்லி கதவை மூடி சென்று விட்டார்கள். அலிபாபா இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். பிறகு அவன் மெதுவாக கல்லின் அருகே சென்று ஓப்பன் செசமி என்று சொன்னான். அந்த கல் மீண்டும் திறந்தது. அவன் உள்ளே சென்றான். உள்ளே சென்று பார்த்தபோது அவன் கண்கள் நம்பவே முடியவில்லை. எல்லாம் தங்கம், வெள்ளி, நகைகள், பொக்கிஷங்கள். அவன் பேராசை இல்லாமல் அவனுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தான். ஆனால் இந்த விஷயம் அவன் அண்ணன் காசிம் தெரிந்ததும் அவனின் மனதில் பேராசை எழுந்தது. அவன் உடனே காடுக்கு சென்று குகையை கண்டுபிடித்து உள்ளே சென்றான். ஆனால் அவன் ஒரு பெரிய தவறு செய்தான். கதவை திறந்த மந்திர வார்த்தையை அவன் மறந்துவிட்டான். அவன் உள்ளே சிக்கிக் கொண்டான். அப்போது திருடர்கள் வந்து அவனை பிடித்து கொன்றுவிட்டார்கள். இந்த செய்தி அலிபாபாவுக்கு மிகவும் தீயரத்தை கொடுத்தது. இந்நேரத்தில் அலிபாபாவின் வீட்டில் மோர்ஜியானா என்ற புத்திசாலி வேலைக்காரி இருந்தாள். அவள் மிகவும் கூர்மையான அறிவு கொண்டவள். திருடர்கள் அலிபாபாவின் வீட்டை கண்டுபிடிக்க ஒரு திட்டம் போட்டார்கள். அவர்கள் இரவில் வந்து வீட்டின் கதவுக்கு ஒரு ரகசிய குறி போட்டார்கள். ஆனால் மோர்ஜியானா அதை கவனித்தாள். உடனே அவள் அருகிலுள்ள எல்லா வீடுகளிலும் அதே குறியை போட்டாள். அடுத்த நாள் திருடர்கள் வந்து பார்த்தபோது எந்த வீடு என்று தெரியாமல் குழப்பமடைந்தார்கள். ஆனால் அவர்கள் கைவிடவில்லை. ஒரு நாள் திருடர்களின் தலைவன் எண்ணெய் வியாபாரியாக வேடமிட்டு அளவெரிய குடங்களுடன் அலிபாபாவின் வீட்டுக்கு வந்தான். அலிபாபா நல்ல மனதுடன் அவனை உள்ளே தங்க வைத்தான். ஆனால் அந்த குடங்களுக்குள் என்ன இருந்தது தெரியுமா? அதற்குள் திருடர்களே மறைந்து இருந்தார்கள். மோர்ஜியானாவுக்கு சந்தேகம் வந்தது. அவள் மெதுவாக ஒவ்வொரு குடத்தையும் பார்த்தாள். அப்போது உள்ளே மனிதர்கள் இருப்பதை கண்டுபிடித்தாள். உடனே அவள் ஒரு புத்திசாலி முடிவு எடுத்தாள். அவள் கொதிக்கும் எண்ணெயை எடுத்து அந்த குடங்களுக்குள் ஊற்றினாள். இதனால் எல்லா திருடர்களும் அழுந்தார்கள். இதை தெரிந்து கொள்ளாமல் இருந்த தலைவன் இரவில் தனது கூட்டத்தினரை அழைக்க வந்தான். ஆனால் யாரும் பதில் சொல்லவில்லை. அவன் கோபத்துடன் உள்ளே வந்தபோது மோர்ஜியானா அவனை கவனித்தாள். பிறகு ஒரு நாள் அவன் மீண்டும் வேடமிட்டு வந்தான். அந்த நேரத்தில் மோர்ஜியானா ஒரு நடனம் ஆடி அவனை ஏமாற்றி சரியான தருணத்தில் அவனை அழித்தாள். இவ்வாறு மோர்ஜியானாவின் புத்திசாலித்தனத்தால் அலிபாபா மற்றும் அவரது குடும்பம் பாதுகாப்பாக இருந்து இறுதியில் அலிபாபா மோர்ஜியானாவின் அறிவையும் துணிவையும் பாராட்டி அவளை தனது குடும்ப உறுப்பினராக ஏற்றுக்கொண்டான். அதன் பிறகு அவர்கள் அனைவரின் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர். இந்த கதையின் நெறி பேராசை அழிவு